இருக்கு அங்கே கும்பல ஒரு 4 மீன் போகுது. இங்கே இருக்கு பாரு, இங்கே பாரு கைக்குங்களா, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வாங்கி இதோட அணைய போடுவோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈஸி விரும்பி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் ஒன்று பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்கிறதுனா சாப்பிட்றதுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அக்வேரியம் வச்சுருக்கவங்க வீட்டில் அக்வேரியம்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் லைக் நம்ம அரோனாவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோரானா இருக்கட்டும், பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஃபுட் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த லைவ் ஃபுட் வந்து நம்ம நியர்பை ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு வரான், அவன் தான் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டு. அவன் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு நமக்கு காமிப்பான். ஸோ அந்த குட்டி குட்டி மீனை பிடிச்சிட்டு வந்து நம்ம வச்சிருக்க ஃபிஷ்ஷஸ்க்கு எப்படி லைஃப் ஃபுட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. இப்போ மீன் பிடிக்கிறவங்களாம் வந்து நெட்டு வச்சுருப்பாங்க, அதாவது வலை இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது இந்த சேலையிலலாம் பிடிப்பாங்க துணி துவைக்க போனாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து கையில் தான் வந்து பிடிக்க போகிறோம். பாருங்கள், இது குட்டி ஃபிஷ் தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் லைவ் ஃபுட் கொடுக்கறதுக்காக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் கையிலேயே பிடிச்சிருவான். என் ஃப்ரெண்டு ரொம்ப நீட்டாக வந்து பிடிப்பான். பாருங்கள், ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லைனில் இருக்க அந்த ரிவர் சைடு தான் நாங்கள் வந்து போகிறோம். ஓகே, நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம ஆற்றுக்கு வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடில். ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆற்றுக்குள்ளே வந்துவிட்டோம். இதை வந்து சைடில் கொஞ்சமாக தேங்கியிருக்கும் தண்ணி, அது தாண்டி தான் உள்ளே போகணும். நம்ம எக்ஸ்பர்ட் வந்து போயிட்டுருக்காரு, என்னோடய ஃப்ரெண்டு சரவணா, அவனை தான் சொன்னேன். இந்த ஃபிஷ்லாம் பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வளர்ந்த ஃபிஷ்ஷு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கும்ல, அரோனா, ஃப்ளோரானு, இந்த மாதிரி ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் லைவ் ஃபுட்டாக கொடுக்கலாம். இதையுமே வந்து இவன் கையிலேயே பிடிச்சிருவான். பட் ஆனால் நாங்கள் இன்றைக்கி சரவணாவோட பீட்டா ஃபிஷ், அதாவது ஃபைட்டர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் லைவ் ஃபுட் பிடிக்க வந்திருக்கோம். அது வந்து இப்போ இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த மீன். இப்போ அவன் காட்டுவான் பாருங்கள், அந்த மாதிரி ஃபிஷ் தான் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். ஒரு கிங்ஃபிஷர் வந்து அங்கே உட்காந்துருக்கு, ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கலாமான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து பார்த்துட்ருக்கான் எங்கே வந்து ஃபிஷ் இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து நார்மல் செலாப்பட்டைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைட்லாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து முட்டை வச்சுருக்கு இங்கே பக்கத்தில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் வர மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் முட்டையை திங்கிடக்கூடாதுன்னு ஓடுது. இப்போ பக்கத்தில் ஒன்று நிற்கிது பாருங்கள், அதுதான் அதோட ஜோடி. ஸோ ரெண்டும் பேரு, இது ரெண்டும் தான் ஒரு பேரு. ஸோ அவன் ஃபிஷ்ஷோட இந்த ஃபிஷ்ஷோட எக்குமே வந்து காட்டுன்னு சொல்லியிருக்கான். நம்ம அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ அழகாக வந்து நம்ம ஆற்றுக்கு போயிருப்போம், சின்ன பசங்களாம் மீன் பிடிப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் வந்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து இப்போ அங்கே எக்கு வச்சுருக்கு. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கிறனால தெரியாது. நான் கொஞ்சம் ஆழம் இல்லாத தண்ணியில் நான் காட்டுறேன் பாருங்கள். அதோடைய முட்டையை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நீட்டாக இருக்குது, இங்கே முட்டை இருக்குது. இப்போ நான் ஃபோனை வேணால் உள்ளே கொண்டு போகிறேன் பாருங்களேன். இப்போ இந்த கல்லில் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, குட்டி குட்டி குட்டியாக, இதுதான் வந்து ஃபிஷ்ஷோட எக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த செலாப்பெட்டை, அந்த ஃபிஷ்ஷோட எக்கு. இதே மாதிரி தான் எல்லா ஃபிஷ்ஷும் வந்து எக்கு வைக்கும். நான் திருப்பி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். திருப்பி வந்து நான் போட்டிருக்கேன் அதே வீடியோவை. இப்போ இந்த பபுள்ஸ் பக்கத்தில் இப்போ நான் கேமரா உள்ளே கொண்டு போகிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? ஸோ கேமராங்கிறதுனால, ஃபோனுங்கிறதுனால ரொம்ப உள்ளே கொண்டு போக முடியலனால அந்த அரிசி மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபிஷ்ஷோட எக்கு. எங்கிட்ட போடுறேன்? அங்கே போயிட்டு இருக்கு பாரு, அங்கே கும்பல ஒரு 4 மீன் போகுது. இங்கே இருக்கு பாரு, இங்கே பாரு கைக்குங்களா, இங்கே வருதுங்க, இங்கே வருதுங்க, இங்கே வாங்கி இதோட அணைய போடுவோம். தெரியுதா? அணையை ஃபஸ்ட்டு போடு. இங்கே கும்பலாக இருக்குது பாரு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வர அணையை, அப்படியே அணையை சுற்றி போடு. நீ அங்கிட்டு பார்த்துக்க, இங்கிட்டு கொஞ்சம் இருக்குது, இங்கிட்ட அணையை போடு மணி. தெரியுதா ஜிலேபி குட்டி எப்படி இருக்குன்னு? இப்படி தான் இருக்கும் ஜிலேபி குட்டி. இதெல்லாம் தாய் வாயிலேருந்து மிஸ் ஆகுது, தாய் விட்டுட்டு போகிறது. அங்கிட்ட அணைய போட மாட்டேங்க, தவளை குட்டி வேறு இடையில. அது நல்லா அணைய போடுறா, எல்லாம் அங்கிட்ட வருது போடுறா. நான் பிடிச்சிருவேன், ஓட விட மாட்டேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டி. இந்த குட்டிங்க தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மீனுக்கு இந்த குட்டிங்க. இதுங்கெல்லாம் கொஞ்சம் தாயிட்டேருந்து வந்தனால இன்னும் கொஞ்சம் உஷாராகவே இருக்குங்க. இது எடுத்துட்டியா? இடு எஸ்கேப் ஆகும், எவனுமே வரக்கூடாது. எடுத்து அப்படியே டப்பாவில் போட்டுரு சார். இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு கைக்கு கொண்டு வந்து ஓகேவா?
எப்படி இருக்குது இந்த குட்டிங்க கும்முன்னு நமக்கு பிடிச்ச மாதிரி. குட்டி கூட மிஸ் ஆக முடியாமல் எடுத்தாச்சு. ஒரு குட்டி கூட மிஸ் ஆகலை. மிஸ் ஆகலை. குட்ஸா இந்த பாரு இங்கே ஒருத்தன் வர்றான் பாரு. இங்கே ஒருத்தன் வர்றான் பாரு. பார்த்துறேன். வா நீ ஒத்தையாக இருக்காதான் ஈஸியாக அமைத்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அங்கே பிடிச்சோம்ல அந்த இடத்த முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தோம், இந்த பக்கம் எதுவும் கிடைக்குதான்னு. போன வாரம் வந்து நாங்கள் முன்னாடி நான் காமிச்சிருந்த செல்லாப்பேட்டை அதோட குட்டி பிடிச்சிட்டு போனோம். இந்த தடவை வந்து நாங்கள் ஜிலேபியோட குட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் பிடிச்சிட்டோம். இந்த சைடு தண்ணியோட ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து குட்டிகள் எதுவும் இல்லை. மீன் வந்து அதிகமாக குட்டி வந்து எதுவும் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் சின்ன வயசில் மீன் தொட்டிக்கெலாம் போடுவோம். பார்க்கவே அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ பிடிச்சது கொஞ்சம் இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதுதான் நம்ம லைஃப் ஃபுட்டுக்காக பிடிச்ச குட்டி குட்டி மீனுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பீட்டா ஃபிஷ்க்கு வந்து நம்ம லைஃப் ஃபுட்டாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் வந்து நம்ம எப்படி லைவ் ஃபுட் பிடிக்கிறது, அதாவது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். பெரிய ஃபிஷ்ஷும் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிப்போம்ல, அதுவும் வந்து பிடிக்கலாம். முடிஞ்சால் அவன் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு தடவை அந்த வீடியோவும் நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.